வல இட மூச்சு வலது இடது சுவாசம். இட வல மூச்சு இடது வலது சுவாசம். நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். வலது கையில் பிராணாயாம முத்திரை பிடிக்கவும். பிறகு வலது கையின் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை இடதுபுற மூக்கின் மேல் வைத்து இப்பொழுது இடதுபுற மூக்கை அடைத்தபடி வலது மூக்கின் வழியாக முழுமையாக வெளிவிடவும். பிறகு அதே வலது மூக்கின் வழியாக நன்றாக மூச்சை முழுமையாக உள்ளே இழுக்கவும். இப்பொழுது கட்ட விரலால் வலது மூக்கினை அடைத்தபடி மூச்சை இடது மூக்கின் வழியாக முழுமையாக வெளிவிடவும். ஒரு முறை மூச்சு இழுத்து வெளிவிடுவது ஒரு சுவாச வளையமாகும். இது போன்று 5 அல்லது 10 வளையங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிக்கவும். இங்கு மூச்சை இழுப்பது மெதுவாக முழுமையாக ஆழமாக இருக்க வேண்டும். மூச்சு இழுப்பதும் வெளிவிடுவதும் சமகால அளவில் இருக்க வேண்டும். இந்நிலையில் மார்பு, வயிறு, தொண்டை, நடுவுடல் ஆகியவற்றை தளர்வாகவும் நேராகவும் வைத்திருத்தல் வேண்டும். கவனத்தை மூச்சின் மீது வைக்க வேண்டும். எப்பொழுதும் பிராணாயாமம் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் மூச்சு வெளிவிடுதலில் இருக்க வேண்டும். அதாவது மூச்சு வெளிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும், மூச்சு வெளிவிடும் போதே முடிக்க வேண்டும். பிறகு மூச்சை முடித்தவுடன் சிறிது நேரம் அதே நிலையில் சாதாரணமாக உட்கார்ந்து காத்திருக்கவும். பிறகு வலது கையை கீழே கொண்டு வந்து சின்முத்திரை பிடித்தபடி வலது முழங்கால் மூட்டின் மீது வைத்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும். தொடர்ச்சியாக சந்திரபதன பிராணாயாமம் செய்யவும். வலது கையில் பிராணாயாம முத்திரை பிடித்து வலது கட்டவிரலால் வலது மூக்கினை அடைத்து மூச்சை முழுவதுமாக இடது மூக்கின் வழியாக வெளிவிடவும். இப்பொழுது தொடர்ச்சியாக அதே இடது மூக்கின் வழியாக நன்றாக மூச்சை உள்ளே இழுக்கவும். நுரையீரல்கள் முழுமையடையும் வரை இழுக்கவும். இப்பொழுது மோதிரம் மற்றும் சுண்டு விரலால் இடது மூக்கினை அடைத்தவாறு மூச்சை வலது மூக்கின் வழியாக முழுமையாக வெளிவிடவும். மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியிடுவதும் ஒரு சுவாச வளையமாகும். இது போன்று 5 அல்லது 10 சுவாச வளையங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிக்கவும். இந்நிலையில் மார்பு, வயிறு, தொண்டை ஆகியவை தளர்வாகவும் நேராகவும் இருத்தல் வேண்டும். தங்களுடைய கவனம் மூச்சின் மீது இருக்க வேண்டும். மூக்கு மற்றும் தொண்டைக்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் இயல்பாக வைத்து செய்ய வேண்டும். மூச்சு இழுத்தலும் வெளிவிடுதலும் சமகால அளவில் இருக்க வேண்டும். பிறகு மூச்சை முடித்தவுடன் சிறிது நேரம் அதே நிலையில் சாதாரணமாக உட்கார்ந்து காத்திருக்கவும். பிறகு மெதுவாக கண்களை திறக்கவும். இப்பொழுது மூச்சு இழுக்கவும். வலது கையை தோள்பட்டை அளவில் நீட்டவும். பிறகு இடது கையை தோள்பட்டை அளவில் நீட்டவும். இப்பொழுது மூச்சு விடவும். சின்முத்திரை மற்றும் பிராணாயாம முத்திரையை தளர்த்தவும். கைகளை கீழ்நோக்கி திருப்பி கீழே கொண்டு வந்து தரையில் வைத்து நேராக நிமிர்ந்து அமர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும்.